வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில ஏப்ரல் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ச்சியா இப்போ பார்க்கலாம். நம்ம ஜானகி என்ன பண்றாங்கன்னா, காலையிலே கோவிலுக்கு கிளம்புறாங்க. அப்ப மாயா நேரா ஜானகிட்ட, "பெரியம்மா கோவிலுக்கு போறீங்களா? நானும் வரவா?" அப்படின்னு கேட்க, ஜானகி சொல்றாங்க, "இங்க பாரு மாயா, அந்த கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கிற ஒரு கணக்குல நீ இருக்க. அதனால நீ இங்கெல்லாம் வர வேணாம். நீ போயிட்டு அந்த கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்." இது கேட்டதோட மாயாவும், "சரிங்க பெரியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ரெசார்ட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி என்ன பண்றாங்கன்னா, நேரா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. அங்க போயிட்டு நம்ம ரகுராம்காக அர்ச்சனை பண்ணிட்டு திரும்பும் பொழுது அவங்களோட தாலி அந்த சூலாயுதத்துல மாட்டிக்குது. இத பார்த்ததோட ஜானகிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அங்க உள்ளவங்க ஜானகிய பார்த்துட்டு, "ஐயையோ! ஜானகி அம்மா, என்ன உங்களோட தாலி இப்படி சூலாயுதத்துல சிக்கிக்கிட்டு? கண்டிப்பா இது பெரிய ஆபத்து உங்க தாலிக்கு. ரகுராம் ஐயா இப்ப தீ மிதிக்க போறாரு தானே? அவருக்கு ஏதோ ஆபத்து அப்படிங்கறத தான் கடவுள் உங்களுக்கு சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, பாதுகாப்பா தீ மிதிக்க சொல்லுங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வலுவான காரணம் இருக்கு." இதை கேட்டதோட ஜானகிக்கு பயம் தாங்க முடியல. ஜானகி நேரா சாமி கிட்ட போயிட்டு, "அம்மா, உன்னை நம்பிதான் என் புருஷனை நான் தீ மிதிக்க விட்டுருக்கேன். அவருக்கு எந்த ஆபத்தும் வராம நீ தான் பாத்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்து சாமி கும்பிடுறாங்க. அப்புறமா அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. இருந்தாலும் ஜானகிக்கு கொஞ்சம் மனசுக்கு பயமாவே இருக்கு. ஜானகி நேரா வீட்டுக்கு வந்ததோட நம்ம தனமும் ஜானகியை பார்த்துட்டு, "அம்மா, என்னம்மா, கோவிலுக்கு சாமி கும்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. போயிட்டு வரும் பொழுது உங்க முகமே சரியில்லையேம்மா. ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லுங்கம்மா." ஜானகி சொல்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தனா, நீ போயிட்டு டென்னிஸ் கோச்சிங்க்கு தயாராகு." தனாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா மாயா வராங்க. மாயா வந்துட்டு நேரா ஜானகியை பார்த்துட்டு, "பெரியம்மா, என்னாச்சு பெரியம்மா? உங்க முகமே சரியில்லை. ஏதாவது பிரச்சனையா?" ஜானகி சொல்றாங்க, "மாயா, நான் சாமி கும்பிடுறதுக்காக கோவிலுக்கு போயிருந்தேன். அப்ப என்னோட தாலி வந்து அங்க உள்ள சூலாயுதத்துல சிக்கிட்டு, எனக்கு என்னமோ அவருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வர மாதிரி கடவுள் என்னை எச்சரிச்ச மாதிரி இருக்கு மாயா. எனக்கு என்னமோ அவரு தீ மிதிக்க போறதுல ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு தோணுது. இவர் வேற புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு சத்தம் போட்டுட்டு வந்தாரு. ஒருவேளை உம், இவரு தீ மிதிக்கிறத வச்சு அவ ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன மாயா பண்றது?" மாயா சொல்றாங்க, "பெரியம்மா, இதுக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இங்க பாருங்க, அவளுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பா அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? நாங்க பாத்துக்கிறோம்." ஜானகி சொல்றாங்க, "மாயா, இருந்தாலும் ஏதோ ஆபத்து வரப்போற மாதிரி எனக்கு ரொம்ப கவலையாவும் பயமாவும் இருக்கு." மாயா சொல்றாங்க, "பெரியம்மா, நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஜானகி நேரா சாமி கிட்ட போயிட்டு, "கடவுளே, அவருக்கு எந்த ஆபத்தும் வராம நீ தான் அவரை பத்திரமா பார்த்துக்கணும்" அப்படின்ட்டு அந்த யானைக்கு வந்து சாமி கும்பிடுறாங்க. மாயா இதை பார்த்துட்டு, "பெரியம்மா ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க. அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு பெரியப்பா மிரட்டிட்டு வந்ததுனால புவனேஸ்வரி கண்டிப்பாக கோவத்தில் இருப்பா. இதனால நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும்" அப்படின்ட்டு மாயா நேராக கதிரை போய் பார்க்குறாங்க. கதிர் மாயா கிட்ட, "சொல்லு மாயா, என்னாச்சு?" மாயா சொல்றாங்க, "கதிர், பெரியம்மா இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வரும் பொழுது அவங்களோட தாலி சூலாயுதத்துல மாட்டி அருக பார்த்துச்சான். அதனால பெரியம்மா ரொம்ப பயத்துல இருக்காங்க. பெரியப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு. அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு பெரியப்பா சத்தம் போட்டுட்டு வந்தாருல்ல, அதனாலயும் கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. அந்த மகாலிங்கம் எப்ப பார்த்தாலும் அந்த புவனேஸ்வரி வீட்லயே தான் இருக்கான். ஒருவேளை அவன் ஏதாவது புவனேஸ்வரி கிட்ட தூண்டி விட்டு ரகுராம் பெரியப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி பண்ணிட்டா என்ன பண்றது? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு." இது எல்லாத்தையும் மாதையா சொல்றாங்க. அதுக்கு கதிர் சொல்றாரு, "அதெல்லாம் எதுவும் நடக்காது. நாம பாத்துக்கலாம். நீ கவலைப்படாத." இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம தனாவை காமிக்கிறாங்க. தனா வந்துட்டு நேரா மாயக்கிட்ட வந்துட்டு, "மாயா,
அம்மா ஏதாவது சொன்னாங்களா? நேத்தையிலேருந்து அம்மா முகமே சரியில்லை. மாயா சொல்றாங்க, இங்க பாருதனா, இதை வச்சு எல்லாம் நீ பெரிய பிரச்சனை ஆக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். சரியா? உனக்கு டென்னிஸ் தான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். பெரியப்பா நீ கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு தீமிதியலே வச்சிருக்காங்க. அதனால நீ தேவையில்லாம கண்டதையும் பத்தி யோசிக்காம நீ ஃபர்ஸ்ட் இந்த டென்னிஸ்ல எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத பத்தி யோசி. இது கேட்டதும் தனாவும் சரி மாயா அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி ஒரே குழப்பத்துல உட்காந்துருக்காங்க. மகாலிங்கம் இதை பாக்குறாரு. புவனேஸ்வரி நேரா மகாலிங்கத்துக்கிட்ட, இங்க பாருங்க, இன்னைக்கு இன்னமும் கொஞ்சம் பயமா இருக்கு. இதனால ரகுராமுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டுன்னா என்ன பண்றது? மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான், அந்த ரகுராம் குடும்பத்தை உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் அவன் மேல இன்னும் ஒரு அன்போடையா இருக்கீங்க? புவனேஸ்வரி சொல்றாங்க, சேச்சா அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்காது. அதுக்கு மகாலிங்கம் சொல்றாரு, நீங்க பேசுறத பார்த்தாலே இன்னும் அவர் மேல உங்களுக்கு பிரியம் இருக்கு அப்படின்னு தான் தோணுது. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்ப அந்த ஜானகி அந்த ரகுராம் கூட சேர்ந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாலோ அப்பவே எனக்கு அந்த குடும்பத்தை சுத்தமா பிடிக்காமையே போயிருச்சு. அதனால நீங்க இந்த மாதிரி என்ன தப்பா நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு அந்த ரகுராம கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. நீங்க நாளைக்கான ஏற்பாடுகளை கண்டினியூவா தொடர்ந்து பாடுங்க. மகாலிங்க சொல்றாரு, எங்க நீங்க மாறிடுவீங்களோன்னு நினைச்சேன். இங்க பாருங்க, ஒண்ணு அந்த ரகுராம் அந்த தீயில விழுந்து இறக்கணும், இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது காயம் படணும். அப்ப அந்த ஊரே பார்த்துட்டு இவரு கொலகார குடும்பத்துல உள்ளவர், இவர் போயிட்டு சாமிக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணதுனாலதான் சாமி இவ்வளவு கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்து சொல்லணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த குடும்பமே அவமானப்பட்டு நிற்கணும். முக்கியமா அந்த ஜானகி அவமானப்பட்டு நிற்கணும். அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் சொல்றாரு. புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி. அப்ப புவனேஸ்வரி யோசிக்கிறாங்க, நம்ம பண்றது தப்பா சரியா என்னன்னு தெரியல. அண்ணன் வேற இந்த நேரத்துல ஊர்ல இல்ல. அண்ணன் கிட்டயாவது ஏதாவது கேட்கலாம் அப்படின்ட்டு புவனேஸ்வரி நினைக்கிறாங்க. மகாலிங்கம் நினைக்கிறாரு, இந்த பொம்பளை என்ன இன்னும் அந்த ரகுராம் மேல இன்னும் கணேசத்தோட இருக்கா? அதான் அவனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி பிள்ளை வேற பிறந்துட்டு இன்னும் அந்த குடும்பத்தையே பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு மகாலிங்கம் நினைக்கிறாரு. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த பொம்பளைய மட்டும் மாற விட்டுறக்கூடாது. கடைசி வரைக்கும் அந்த ரகுராம் குடும்பத்துக்கும் இவளுக்கும் பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அந்த ரகுராம் என்னை அவமானப்படுத்தினதுக்கு அவனுக்கு ஒரு ஒரு நல்ல தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா மறுநாள் காலை நம்ம ஜானகி வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க. அப்போ வீட்டில் உள்ள எல்லாரும் வராங்க. ரகுராமோட அம்மா கேட்குறாங்க, ஜானகி பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சா? ஜானகி சொல்கிறாங்க, அத்தை எல்லாமே தயாராகிருச்சுத்த. அப்போ ரகுராம் வராரு. ரகுராம், தனா, மாயா எல்லாரும் வராங்க. அவங்க எல்லாரும் வந்ததோட நம்ம ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க எல்லாமே ரெடி ஆகிருச்சு அப்படின்னு சொன்னதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றாரு. அப்போ ஜானகியோட அம்மா நேராக ரகுராமை பார்த்து, இங்கே பாருப்பா ரகு, உன் பொண்ணுக்காக நீ இந்த வேண்டுதலை நிறைவேற்ற போகிற, ரொம்ப சந்தோஷமாக நிறைவேற்றிட்டு வரணும், சரியா? இது கேட்டதோட ரகுராமும், அம்மா என் பொண்ணு எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஏற்பாடுகளையே பண்ணியிருக்கேன். என் பொண்ணு கண்டிப்பாக ஜெயிப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு ரகுராம் சொல்கிறாரு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, சரி கோவிலுக்கு நேரம் ஆயிட்டு எல்லாரும் கோவிலுக்கு போகலாமா அப்படின்ட்டு எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ மாயாவுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது, ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து. அப்போ மாயா ஃபோனை பார்த்துட்டு யார் பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இன்னொரு சைட்லேருந்து ரகுராமுக்கு ஒரு ஆபத்து, நீங்கள் நேரடியாக என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதோட மாயா ஷாக் ஆகி, யார் பேசுறது, யார் அது அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு நேரமும் உன் பெரியப்பா ரகுராமுக்கு ஆபத்து. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, சரி நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், நான் நேரடியாக வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதோட அவரும் அட்ரஸை அனுப்புகிறாரு. உடனே மாயா அந்த அட்ரஸ்க்கு தேடி போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரகுராம் வந்துட்டு பூஜை பண்ணுறாரு. எல்லாருமே வந்து ரகுராமை சுற்றி நின்றுகிட்டு இருக்காங்க. ரகுராம் அந்த தீயில நடக்கிறதுக்கு தயாராக நிற்கிறாரு. அப்போ புவனேஸ்வரி, மகாலிங்கம் எல்லாரும் இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த புவனேஸ்வரி ரகுராம் மேலே ஊற்ற வேண்டிய ஆயிலை ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் நேராக ரகுராம் பக்கத்தில் வந்துட்டு அந்த குடத்தை வச்சுட்டு போகிறாரு. அங்கே உள்ளவங்களும் அது தெரியாமல் ரகுராமோட தலையில் ஊற்றுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகிக்கு ஒரு பக்கம் பயமாகவே இருக்குது.
ஏதாவது ஆபத்தா இருக்குமோ அப்படிங்கிற பெரிய பயத்திலேயே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா நேரா அந்த ஆள் தெரியாத ஒரு நபரை போய் சந்திக்கிறாங்க. அவரு நேரா மாயாவை பார்த்துட்டு, மேடம், உங்களை பாக்குறதுக்காக தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். ரகுராம் ஐயா என் குடும்பத்துக்கு நிறையவே நல்லது பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு திடீர்னு இப்படி ஒரு ஆபத்து அப்படின்னு கேட்டதோட எனக்கு பேரதிர்ச்சி ஆயிருச்சு. அவரை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படி ஓடோடி வந்திருக்கேன். அப்ப மாயை கேக்குறாங்க, பெரியப்பாவுக்கும் ஆபத்தா? என்ன ஆபத்து? அவங்க சொல்றாங்க, இது மாதிரி புவனேஸ்வரி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ரகுராம் ஐயா இன்னைக்கு தீயில நடக்க போறாங்கல்ல, அதுல ஒரு ஆயில ஊத்தி அவங்கள காலி பண்றதுதான் அவங்களோட பிளான். எப்படியாவது போயிட்டு ரகுராம் ஐயாவை காப்பாத்துங்க. இன்னரும் தீ விடியல் ஆரம்பிச்சிருக்கோம். இதை கேட்டதோட மாயா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மாயா நினைக்கிறாங்க, நம்ம போறதுக்குள்ள கண்டிப்பா பெரியப்பாவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அங்க தனா இருப்பாள்ல, நம்ம தனாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நேரா தனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா நம்ம தனா வந்துட்டு வீட்ல இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறதுனால வீட்ல உள்ள போன் அட்டன் பண்ணி, ஹலோ, யாரு இந்த நேரத்துல யாரு ஃபோன் பண்றது? வீட்ல எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டாங்க, போனை வைங்க அப்படின்னு சொன்னதோட மாயா ஷாக் ஆகி, ஐயோ தனா, நான் தான் மாயா பேசுறேன். இப்ப பெரியப்பா எங்க சொல்லு. தனா சொல்றாங்க, மாயா, எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டாங்க. இது மாதிரி பூஜை சாமான வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாங்களாம். அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். மாயா சொல்றாங்க, நல்ல வேலை, கடவுள் மாதிரி நீ வந்துட்ட. தனா, பெரியப்பா இருக்காருல்ல, அவரு மேல ஆயில் ஊத்தி அவரு நெருப்புல நடக்கும் பொழுது அவரை காலி பண்றதுதான் இந்த புவனேஸ்வரியோட பிளான். சீக்கிரம் போயிட்டு பெரியப்பாவை காப்பாத்து. இது கேட்டதோட தனாவுக்கு செம ஷாக்கு. ஐயோ, அப்பாவுக்கும் ஆபத்தா அப்படின்ட்டு நேரா இங்க இருந்து போறாங்க. அங்க நம்ம ரகுராம் வந்துட்டு அந்த ஆயில ஊத்திட்டு நடக்க போறாரு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. ரகுராம் ஆயில்ல கால வைக்க போறாரு. தனா டக்குன்னு நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்க. அங்க உள்ளவங்க தனாவை பார்த்து, என்னம்மா இது, அவரு நெருப்புல நடக்க போறாரு, இந்த நேரத்துல நிறுத்துங்கன்னு சொல்ற, என்னம்மா இதெல்லாம்? தனா சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னும் 2 பேரு அவங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்த வேண்டியது இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ரகுராம் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ரகுராம் அந்த தீல நடக்கிறாரு. ஆனா ரகுராம்க்கு எதுவுமே ஆகவே இல்லை. மாயாவும் அதே நேரத்துக்கு வந்துடுறாங்க. ஜானகி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறாங்க. மகாலிங்கம் இதை பார்த்துட்டு செம்ம காண்டாயிட்டாரு. சே, இந்த மாயாவுக்கு எப்படியும் உண்மை தெரிஞ்சிருக்கு, தங்கச்சிக்காரி கிட்ட சொல்லி நிறுத்திட்டாலே அப்படின்ட்டு கோவத்துல இருக்காங்க. அதே நேரத்துல மாயாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மாயா புவனேஸ்வரியை பார்த்துட்டு முறைச்சிட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரகுராம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப மாயா வீட்டுக்கு கிளம்பும் பொழுது நேரா ஜானகியை பாக்குறாங்க. பெரியம்மா நில்லுங்க. அப்ப ஜானகி கேக்குறாங்க, என்ன மாயா, என்னாச்சு, ஒரே பதட்டமாவே இருக்கே? மாயா சொல்றாங்க, பெரியம்மா, நீங்க பதட்டப்பட்டது உண்மைதான், பெரியப்பாவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருந்திருக்கு. ஜானகி கேக்குறாங்க, என்ன மாயா சொல்ற? மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா, இந்த புவனேஸ்வரி கடைசியில பெரியப்பாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வர மாதிரி பண்ணிட்டா. இது கேட்டதோட ஜானகி கேக்குறாங்க, என்ன மாயா சொல்ற? கோவில்ல என்ன ஆபத்து அவருக்கு வரப்போகுது? மாயா சொல்றாங்க, பெரியம்மா, பெரியப்பா நடக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி ஊத்துனாங்களா, அந்த மஞ்சள் தண்ணில ஆயில் கலந்து அவங்க நெருப்புல நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் புவனேஸ்வரி இப்படி பண்ணிருக்கா. கடைசியில பெரியப்பாவையே காலி பண்றதுக்கு அவ எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருக்கா பாத்தீங்களா? இது கேட்டதோட புவனேஸ்வரி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டதோட ஜானகிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. என்ன மாயா சொல்ற? மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா, நீங்க தனாட்ட வேணா கேட்டு பாருங்க. அதனாலதான் நான் அங்கிருந்தே தனாவுக்கு சீக்கிரம் போன் பண்ணி பெரியப்பா மேல மறுபடியும் மஞ்சள் தண்ணியை ஊத்த சொன்னேன். ஒருவேளை அவர் மேல மஞ்சள் தண்ணி ஊத்தாம இருந்திருந்தா இன்னரும் ரொம்ப பெரிய ஆபத்தாகிருக்கும். இந்த புவனேஸ்வரி இப்படி எல்லாம் பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பெரியம்மா. இப்ப நம்ம என்ன பண்றது? அதுக்கு ஜானகி சொல்றாங்க, அவளை விடவே கூடாது. கடைசியில அவ இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல இறங்கிட்டாளா, அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டுனாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்ட்டு ஜானகி கோவமா இங்கிருந்து போறாங்க. புவனேஸ்வரி மகாலிங்கத்துக்கிட்ட பேசுறாங்க. மகாலிங்க சொல்றாரு, என்ன மேடம், கடைசியில இப்படி ஆகிருச்சு, அந்த ரகுராமுக்கு ஏதாவது ஆபத்து வரும், அதை வச்சு அந்த குடும்பத்தை மானத்தை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சா கடைசி நேரத்துல இப்படி ஆகிருச்சு. நம்ம என்ன பண்ணாலும் அந்த குடும்பத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது போல மேடம். அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி விடுங்க, அடுத்து கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி
இந்த குடும்பத்தையே நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜானகி இந்த இடத்துக்கு வராங்க. ஜானகிய மகாலிங்கம் பார்த்ததோட, ஆகா இந்த பொம்பளைக்கே எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும், இந்நேரம் இது பேயாட்டம் ஆடுறதுக்காக தான் வந்திருக்கு, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம் அப்படின்னு அப்படியே நைஸா எஸ்கேப் ஆகிடுறாரு. அப்ப மாயா நேரா புவனேஸ்வரிய பார்த்து, கடைசியில நீ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை புவனேஸ்வரி. புவனேஸ்வரி கேக்குறாங்க, ஏய் என்ன பேசுற? ஜானகி சொல்றாங்க, ஏய் என்ன பேசுறியா? நீ என்ன காரியம் பண்ணிருக்க? அவரு உன் மேல எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்காரு. நீ பண்ற தப்பையெல்லாம் எப்படியாவது மாத்திப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் இருக்காரு. ஆனா இன்னும் நீ திருந்துற மாதிரியே இல்ல. அவருக்கு எப்பேற்பட்ட ஆபத்தை உண்டாக்கியிருக்க. நீ இந்த மாதிரி அளவுக்கு இறங்குவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை புவனேஸ்வரி. உன்னை இதுக்கு மேல சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு நேரா கோவிலுக்குள்ள போறாங்க. புவனேஸ்வரி இதை பாக்குறாங்க. ஜானகி நேரா கோவிலுக்குள்ள போயிட்டு சாட்டையை எடுத்துட்டு வராங்க. சாட்டையை பார்த்ததோட புவனேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப கயிறு எடுத்துட்டு வந்து புவனேஸ்வரிய மரத்துல கட்டுறாங்க. இதை பார்த்துட்டு மாயா சொல்றாங்க, பெரியம்மா நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, இவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் சரியான முடிவு அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரிய மரத்துல கட்டி வச்சு சாட்டையால அடிக்கிறாங்க. இத தூரத்துல இருந்து மகாலிங்க பாக்குறது, ஐயோ இந்த சாட்டையடி நமக்கு கிடைக்க வேண்டியது இல்ல, நம்ம தானே இப்படிப்பட்ட ஒரு பிளான போட்டு கொடுத்தோம் அப்படின்ட்டு சரியான பயத்துல மகாலிங்கம் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. புவனேஸ்வரிக்கு சரியான சாட்டையடி கிடைக்குது. மாயா சொல்றாங்க, பெரியம்மா இதோட விடுங்க, செத்தாலும் செத்துற போறா அப்படின்ட்டு நேரா புவனேஸ்வரி பக்கத்துல போயிட்டு, இங்க பாரு, உன் குடும்பத்துக்கு ஒரே ஒரு துரோகம் தான் பெரியப்பா பண்ணாரு, உன்னை கல்யாணம் பண்ணாம. ஆனா நீ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் பெரியப்பாவோட குடும்பத்துக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்க. அது எதையுமே பெரிய விஷயமா எடுத்துக்காம இன்னும் பெரியப்பா உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா கடைசியில அவரை காலி பண்ற அளவுக்கு நீ போவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாரு, இந்த பிரச்சனைய நீ இதோட விட்டுட்டு உன் கார்த்திய மறைச்சு வச்சிருக்கேல, அவனையும் வெளியில கொண்டாந்து விட்டு உண்மையை நிரூபிச்சுட்டு மரியாதையா இதோட இந்த பிரச்சனைய நிப்பாட்டிரு. இதுக்கு மேல பிரச்சனைய வளர்த்துக்கிட்டே இருந்தீன்னா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு மாயா புவனேஸ்வரிய பார்த்து பேச, ஜானகி சொல்றாங்க, மாயா நீ இவ்வளவு சொல்றியே, இதெல்லாம் கேட்டு இவ திருந்துவா அப்படின்னு நினைக்கிறியா? இவ திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேற்கொண்டு மேற்கொண்டு பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருப்பாளே தவிர்த்து இவ பிரச்சனைய முடிக்க மாட்டா அப்படின்ட்டு புவனேஸ்வரிய பார்த்து ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, இதுதான் கடைசி, இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கணும்னு நினைச்ச அவ்வளவுதாண்டி அப்படின்ட்டு செம்ம மாசா ஜானகி புவனேஸ்வரிய பார்த்து பேசிட்டு புவனேஸ்வரியோட கட்டை அவுத்து விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. புவனேஸ்வரி சரியான அடி வாங்கிட்டு அவமானப்பட்டு நிக்கிறாங்க. மகாலிங்க வந்துட்டு புவனேஸ்வரி கிட்ட, ஐயோ உங்களை அடிச்சதுக்கு அவங்க சரியான பதில் சொல்லணும். அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, யோ போயா, நீ சொன்னதுனாலதான் நான் இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ண, கடைசியில எனக்கு தான் அடி விழுந்திருக்கு, போயா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம அப்கமிங் எபிசோடெல்லாம் பார்க்கலாம். அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.